வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன் ராஜ். இன்றைக்கு 30 நாட்கள் தமிழ் பேசலாமா நாள் 14 உங்களை சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சோ இப்ப சந்திர கிரகணம்ன்றது வந்தது எனக்கும் கோல் பிடிச்சிக்கிச்சு. சோ இன்னைக்கு ஒரு 4:30 மணிக்கு ஸ்மால் நேப் எடுத்தேன். சோ ஆப்வியஸ்லி 11 தான் என்ன 6.5 hours தூங்கிட்டேன். அதனால வீடியோ டிலே. சோ இன்னைக்கு நம்ம ஃபேக்ட்ஸ் பிரீஃபா பார்க்கலாம். இந்தியா மருந்த நாடுன்னு செலக்ட் பண்ணி சொல்றாங்க. நீங்க 19,569 மொழிகளை தாய்மொழிகளா கொண்டுள்ளவங்க இங்க வாழறாங்க. சோ அதுல 8வது அட்டவணை கீழ 22 மொழிகள் மட்டுமே உள்ளது. அதே போல கல்வின்றது 7வது அட்டவணையில இருக்கிறதால ஒன்றியமோ மாநிலமோ யார் வேணா சட்டத்தை ஏற்ற முடியும். சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா 1968ல முதல்ல இந்த மாதிரி எஜுகேஷன் பாலிசி வருது. அதுல டைரக்டா ஹிந்தியை தான் திணிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப இருக்க இந்த 2020 கொள்கையை தமிழ்நாடு எதிர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த 1968ல கல்வி கொள்கையின் தொடர்ச்சியா தான் இதை காண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க எனி லாங்குவேஜ் அதாவது 2 இந்திய மொழிகளை மாநிலத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமா நீங்க இந்தியை தான் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட் ரைஸ் ஆகிறதால சோ எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்கீம்ல கொடுக்க வேண்டிய நிதியை ஸ்டேட்டுக்கு கொடுக்காம யூனியன் முடக்கி வைக்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. என்ன ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 131, அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். பொதுவா இந்த மாதிரி மாநிலத்துக்கு எதுக்காக பிரச்சனை ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்னா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டே அப்ரோச் பண்ணலாம். அல்லது ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட் இருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. நன்றி நண்பர்கள்.